டுடே இன்ஸ்டாகிராமில் ஒரு பர்சன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கஸ்டமருக்கு நான் 3 டிப்ஸ் சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் லோ குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா லோ குவாலிட்டின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுங்கள். ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்டாக ப்ரீமியம் குவாலிட்டி சொல்லி சேல் பண்ணுங்கள். லோ குவாலிட்டியான ப்ராடக்ட் கஸ்டமருக்கு கொடுத்து போய் சொல்லி சேல் பண்ணாதீங்க. அந்த கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் உங்களை தேடி வரமாட்டாங்க. செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஹேண்டில். கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட் தேவை இருக்குது, அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிற விதம் அந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும், அந்த பாண்டிங் வரும். அந்த பாண்டிங் வந்துச்சு அப்படின்னா அந்த கஸ்டமர் நெக்ஸ்ட் உங்கள் பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. தேர்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஷாப்போட ஆம்பியன்ஸ். உங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். கஸ்டமர் உங்கள் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு உங்கள் ஷாப்பில் உள்ளே வந்தோன்னே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் க்ரோத் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட். தேங்க்யூ ப்ரோ.